ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலார்ஜுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். 2026ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டலக்ஷ்மி உங்கள் வீடு தேடி வர புத்தாண்டு பிறக்கும் முன்னாடி எப்பாடுபட்டாவது இந்த 7 பொருளை வீட்டிலிருந்து தூக்கி எரிஞ்சிடுங்க. இந்த 7 பொருளை வாங்கி வையுங்கள். வீட்டில் அதிகப்படியான செல்வம் சேரும். இன்று டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை. இன்றோடு இந்த 2025வது வருடம் முடிய போகுதுங்க. நாளைய தினம் புது வருடம் புதுவிதமாக வியாழக்கிழமை குரு வாரத்தில் பிறக்க போகுது. ரொம்பவே இந்த 2026ஆம் வருடம் அனைவருக்குமே சிறப்பாகவும் இருக்க போகுது அப்படின்றது ஜோதிடர்களுடைய கருத்தாவே இருக்குது. இந்த 2025ஆம் ஆண்டு நிறைய பேருக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகவும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கலாம். சில பேருக்கு 25ஆம் வருடம் நல்லாவே கூட இருந்திருக்கலாம். ஆனால் பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மிகவும் செழிப்பான ஆண்டாகவும் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் மாற்றணும் அப்படின்னு நாமளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அப்படி பிறக்கக்கூடிய அந்த ஆண்டை நாம் நல்ல முறையில் வரவேற்கணும் அப்படின்னா அதற்கு சில விஷயங்களை புத்தாண்டு பிறக்கும் முன்னாடியே நம்ம வீட்டில் செய்யணும். அது என்ன செய்யணும், என்னவெல்லாம் கடைபிடிக்கணும், அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. வரக்கூடிய புத்தாண்டில் நம்முடைய வாழ்க்கை அதிர்ஷ்டகரமாகவும் செழிப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்க புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையாற்றலை இருக்கக்கூடிய விஷயங்களையும் பொருட்களையும் அப்புறப்படுத்துவது மிக மிக அவசியமுங்க. புத்தாண்டில் நன்மைகள் அதிகரிக்க நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய விஷயங்களை புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாம் செய்வது மிக மிக முக்கியமாக சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டு நாளைய தினம் பிறக்க இருக்கிற நிலையில் பிறக்க போகக்கூடிய 2026 புத்தாண்டில் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருக சில வாஸ்து மாற்றங்களை செய்வது மிக மிக அவசியம். துரதிர்ஷ்டத்தை தவிர்க்கவும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் புத்தாண்டுக்கு முன்னதாக உங்கள் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய 7 முக்கியமான பொருள்களை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம வீட்டிலிருந்து வெளியில் போட வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா உடைந்த அல்லது விரிசல் விழுந்த பாத்திரங்களை புத்தாண்டுக்கு முன்னாடி வீட்டிலிருந்து அகற்றிடுங்க. சமையலறையில் இருக்கக்கூடிய விரிசல் விழுந்த டம்ளர்கள், தட்டுகள், பாத்திரங்களை பயன்படுத்துவது அப்படின்றது வீட்டில் வறுமையை அதாவது தரித்திரத்தை உண்டாக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் கூறுது. இது குடும்ப உறுப்பினர்களிடையே மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அதனால புத்தாண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பொருட்களை அப்புறப்படுத்திட்டு புதிய பாத்திரங்களை வாங்குறது மிக மிக நல்லது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஓடாத கடிகாரங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ஒன்று பேட்டரி போட்டு அதை ஓட வைங்க, இல்லைன்னா அதையும் நாம அகற்றிடணும். வீட்டில் கடிகாரம் அப்படின்றது காலத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கும். ஓடாத அல்லது பழுதான கடிகாரங்கள் உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்தை தடுத்து நிதி நெருக்கடியை உண்டாக்கும். பழுதான கடிகாரங்களை உடனே சரி செய்யுங்க அல்லது வீட்டிலிருந்து எடுத்து போட்டுடுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உடைந்த சாமி சிலைகள் அதாவது கிழிந்து போன சாமி படங்கள், பூஜை அறையில் இருக்கக்கூடிய உடைந்த சிலைகள் அல்லது கிழிந்த சாமி படங்களை வச்சிருக்கிறது அப்படின்றது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தெய்வ அருளை குறைக்கும் அப்படின்றதுனால இதை மரியாதையோட எடுத்துட்டு போயிட்டு ஓடுற நீரில் விடலாம், இல்லைன்னா ஆற்றுல விடலாம், இல்லைன்னா மக்கள் நடமாட்டம் இல்லாத மரத்தடியில் கூட இந்த சாமி சிலைகளையோ படங்களையோ நீங்கள் வச்சிடலாங்க. நான்காவதாக நாம் வீட்டிலிருந்து அகற்ற வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய காலணிகள், அதாவது நம்ம பயன்படுத்தாத செருப்பு மற்றும் கிழிந்த துணிகள் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலிருந்து எடுத்து போட்டுடணும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்தாத பழைய செருப்புகள் அதனுடைய குவியலோ இல்லை கிழிந்த துணிகளோ வீட்டில் இருந்தது அப்படின்னா அது நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கும். குறிப்பாக கிழிந்த துணிகள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். இதை தானம் செய்யலாம், இல்லைன்னா அதை அப்புறப்படுத்திடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழுதான எலக்ட்ரானிக் பொருட்களையும் நாம் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது. வேலை செய்யாத மொபைல் ஃபோன்கள், சார்ஜர்கள் அல்லது எலக்ட்ரானிக் உபகரணங்கள் இது அனைத்துமே ராகுவோட தீய விளைவுகளை வீட்டில் அதிகரிக்கும். இது வீட்டில் தேவையற்ற செலவுகளையும் குழப்பங்களையும் உண்டாக்கும் அப்படின்றதுனால இதனையும் நாம் அகற்றுவது சிறப்பு. அடுத்ததாக காய்ந்த செடிகள். வீட்டில் செடிகள் வளர்ப்பது நல்லது தான், ஆனால் அது காய்ந்து போனால் உடனே அதை அகற்றிடணும். காய்ந்த அல்லது முட்கள் நிறைந்த செடிகள் வீட்டோட அமைதியை கெடுத்து வளர்ச்சியை பாதுகாக்கும். எப்போதுமே பசுமையான செடிகளை வளர்க்க நாம முயற்சி பண்ணணும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா உடைந்த கண்ணாடிகள். உடைந்த கண்ணாடி அல்லது விரிசல் விழுந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வாஸ்து தோஷத்தை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய காரணி. இது வீட்டில் விபத்துகள் மற்றும் குடும்ப சண்டைக்கு காரணம் அப்படின்றதுனால இதை உடனே நாம அகற்றுவது மிக மிக அவசியம்.
வாஸ்துப்படி புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்பாக நாம் சில பொருளை வீட்டை விட்டு வெளியேற்றுவதோடு இந்த பொருட்கள் வீட்டில் இருக்கும்படி நாம் பார்த்துக்கணும். இது மூலமாக வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரித்து வீட்டோட செல்வம் பெருகும் அப்படின்னு வாஸ்து சொல்லுது. அந்த மாதிரி புத்தாண்டுக்கு முன்பாக வீட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டிய பொருட்கள் குறித்த தகவலையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா புத்தாண்டுக்கு முன்னாடி புல்லாங்குழல் நாம் வாங்கணும். புத்தாண்டுக்கு முன் கிருஷ்ணருக்கு பிடித்த புல்லாங்குழலை வீட்டில் கொண்டு வருவது நன்மை கொடுக்குங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் புல்லாங்குழல் வைப்பதால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரிக்கும். கிருஷ்ண பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை. வியாபாரம் செழிக்க புத்தாண்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு விநாயகர் சிலையை கொண்டு வருவது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது. புத்தாண்டோட முதல் நாளில் விநாயக பெருமானின் சிலையை முறையான நடைமுறைகளோடு நாம் வழிபாடு செய்யணும். வாஸ்து நிபுணர்களுடைய கூற்றுப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வைக்கிறது மூலமாக லக்ஷ்மி தேவியுடைய ஆசீர்வாதமும் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும். செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதாக புத்தாண்டுக்கு முன்னாடி நாம் வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயிலிறகு. வாஸ்து நிபுணர்களுடைய கூற்றுப்படி வீட்டில் மயிலிறகுகளை வச்சிருக்கிறது நேர்மறை ஆற்றலை கொண்டு வருது. இது மூலமாக வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். புத்தாண்டோட முதல் நாளில் பூஜை செய்ததுக்கு அப்புறமா மயில் இறக பத்திரமா நம்ம வச்சுக்கிறது மூலம் நிதி பிரச்சனைகள் குறைந்து வீட்டுக்குள்ள பணத்தை ஈர்க்கும். அடுத்ததா நம்ம வாங்க வேண்டிய பொருள் காமதேனு சிலை. சனாதன தர்மத்தின்படி பசுக்கள் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமானவை. புத்தாண்டோட முதல் நாளில் வெள்ளியால் செய்யப்பட்ட காமதேனுவை வீட்டுக்கு கொண்டு வரது மூலமா பொருளாதார நெருக்கடிகள் விலகும். காமதேனுவை வழிபடுறது மூலமா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வருமானமும் செல்வமும் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. இதோடு சேர்த்து இன்னும் சில பொருட்களை நாம புத்தாண்டுக்கு முதல் நாள் வாங்கி புத்தாண்டன்று பூஜையில் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்கள் பார்த்தீங்கன்னா அனைவராலையுமே வாங்க முடியும். இந்த 3 பொருளை மட்டுமாவது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி புத்தாண்டன்று காலையில் பூஜை செய்யும் போது இந்த 3 பொருள்களை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு நன்றாகவே இருக்கும். இந்த முக்கியமான 3 பொருளில் முதலாவது பொருள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு மகாலட்சுமி தாயாருடைய முழு அம்சமும் பொருந்தியது. இந்த பொருளை நாம் வாங்குறது ரொம்பவே சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள். இந்த வருடம் நமக்கு 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை குருபகவானுக்குரிய நாளில் பிறக்குது. குருபகவானுக்குரிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். மங்களகரமான மஞ்சள் தூளை நாம் வாங்கி வைத்து முதல் நாள் பூஜையில் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் வாங்க வேண்டிய பொருள் துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உரியது, செவ்வாய் பகவானுக்கும் உரியது. இந்த பொருளையும் நாம் வாங்கி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் தனதானியத்துக்கு எந்த ஒரு குறையுமே வராது. இது கூட சேர்த்து இன்னும் பல பொருட்கள் நீங்கள் வாங்கலாம். முக்கியமாக இந்த 3 பொருள் மட்டுமாவது நாம் வாங்கணும். இன்னும் சில பொருட்கள் நான் வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அரிசி வாங்கலாம். இந்த நாளில் வீட்டுக்கு தேவையான பலசரக்கு சாமான்கள் வாங்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் தங்கம் வாங்குறது ரொம்பவே சிறப்பு. அப்படி தங்கம் வாங்குறதா இருந்தால் நாளைய தினம் வரக்கூடிய குரு ஓரையில் போயிட்டு நீங்கள் தங்கம் வாங்கணும். வியாழக்கிழமை குரு ஓரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் குரு ஓரை இருக்கும். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் குரு ஓரை இருக்கும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் குரு ஓரை இருக்கும். இந்த நேரத்தில் கூட நீங்கள் போய் தங்கம் வாங்குறது மிகவுமே சிறப்பு. வெள்ளி பொருட்களும் நீங்கள் வாங்கலாம். இவ்வளோ பொருட்கள் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே குறிப்பிட்ட அந்த 3 முக்கியமான பொருட்கள் கல்லுப்பு, துவரம்பருப்பு, மஞ்சள் தூள் இது மட்டுமாவது வாங்கி பூஜையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புத்தாண்டில் அதிர்ஷ்டம் பெருக நாம் சில விஷயங்களை கடைபிடிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட முக்கிய நுழைவு வாயில், அதாவது நம்மளுடைய நிலைவாசல் இருக்குல்ல, அதை சுத்தமாக வைத்து அங்கு மஞ்சள் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சின்னம் வரையணும். அடுத்ததாக வீட்டுக்கு மாப் போடும்போது, அதாவது வீட்டை நாம் துடைக்கும் போது தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சோன்னு ஒரு அரை சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நாம் வீட்டுக்கு மாப் போட்டோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக புத்தாண்டன்னைக்கு வீட்டில் சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி ஏற்றி நறுமணம் கமல செய்வது நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டன்னைக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய குலத்தை காக்குங்க. இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நாம் செய்கிற
அமைகிறது மூலமாக 2026ஆம் ஆண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையோடும் நம்மளால் வரவேற்க முடியும். அனைவருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.